ஈசாக்கு கிணறுகள் தோண்டிய போது சிலர் எதிர்த்தனர். ஆதலால் ஏசேக்கு சித்தனா என்று பெயரிட்டார். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு என்று பொருள்படும். மறுபடியும் கிணறு தோண்டிய போது தடைகள் நீங்கியதால் ரெகோபோத் என்று பெயரிட்டார். ரெகோபோத் என்றால் நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று பொருள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான் கூறுவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே. ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கிவிட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கிவிட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. ரெகோபோத் உனக்கு உண்டு மகனே, ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை
உன்னோடு இருக்கிறார் என்று. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். காத்திரு மகனே, காத்திரு மகளே.